ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஷாப்பிங் போகலான்ட்டு போன இடம் தான் இந்த காட்டன் வேர்ல்டு ஃபேக்ட்ரி சேல். ஆக்சுவலி இங்கே ஏன் போனோன்னா, இங்கே வந்து 1 kg ட்ரெஸ்ஸஸ் வந்து 677 சம்திங் போட்டிருந்தது. ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாப்பாக்கும் கொஞ்சம் சம்மருக்கு ட்ரெஸ் எடுக்கணுன்றதுக்காக இங்கே போயிருந்தோம். உள்ளே போன உடனே பாப்பா என்னை இறக்கி விடுன்னு சொல்லி இறக்கி விட்ட உடனே ஒரே ஆட்டம் தான். இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம், ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு கீழே கலர் கலராக தொங்கியிருக்கிறதுனால அவனுக்கு ஒரே குஷி ஆகிடுச்சு. எல்லா ட்ரெஸ்ஸும் நான் இழுத்து போட்டு பார்ப்பேன் அப்படின்ட்டு ஓடி வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கிறது, அம்மா இங்கே இருக்கேனா இல்லையான்ட்டு. அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கான். திடீர்னு ஓடி வந்து என் பக்கத்தில் வந்து நின்றுப்பான், இருக்கேனா எங்கேயாவது போயிட்டேனான்ட்டு. பாருங்கள், கரெக்டாக சைல்டு செக்ஷனில் போய் அவன் செக் பண்ணிகிட்டு இருக்கிறது. அவனுக்கு ட்ரெஸ்ஸிங்கு அவ்வளோ க்யூட்டாக அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற பிள்ளைங்க கூட வேறு ஒரே ஆட்டம். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஜென்ஸ்க்கு, கிட்ஸ்க்கு அண்ட் உமன்ஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு, குட்டி குட்டி பாப்பாங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தது. ப்ளஸ் வந்து நீங்கள் வெளியே போட்டுட்டு போகிற மாதிரி கலெக்ஷன்ஸும் இருந்தது. அது கேஜிஸில் இல்லாமல் உங்களுக்கு செப்பரேட் ப்ரைஸ் டேக் போட்டு இருந்தது. இந்த ஷால்ஸ் எல்லாமே வந்து 50 rupees 100 rupees அந்த மாதிரி ரேட்டில் இருந்தது. அண்ட் லெக்கின்ஸ், குர்த்திஸ், பெலாசோ பிளான்ட்டு அண்ட் வந்து நைட்டீஸ், அதே மாதிரி ஜென்ஸ்க்கு வந்து பேண்ட், டிஷர்ட்ஸ், அப்புறம் வந்து ஷர்ட்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு போடுற மாதிரி ஷார்ட்ஸு, ட்ராக் பேண்ட்டு, இதெல்லாம் வந்து கேஜி கணக்குலேயும் இருந்தது. அண்ட் டிஷர்ட்ஸுமே நிறைய வந்து ஆஃபீஸ் வியர் போடுற மாதிரியும் இருந்தது, டெய்லி வியர் வீட்டில் போட்டுக்கிற மாதிரியும் இருந்தது ஜென்ஸ்க்கு. அண்ட் உமன்ஸ்க்குமே வந்து நிறைய ட்ராக் சூட்ஸ் அதெல்லாமே இருந்தது. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணி இருந்தாங்க. ரொம்ப 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 வந்து சின்ன ஷாப் தான். பாருங்கள், என் குட்டி பாப்பா நடுவில் வந்து அம்மா என்ன எடுக்கிறேன் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஓடி போயிடுவார் இந்த பக்கம் அந்த பக்கம்ட்டு. இங்கே இப்போ பாருங்கள், அங்கேருந்து இந்த எண்டுக்கு ஓடுவார், இங்கேருந்து அந்த எண்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் குட்டி பாப்பா செக்ஷன்ஸ். நிறைய பொம்பளை பாப்பாக்கும் சரி ஆம்பளை பாப்பாக்கும் சரி நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஃப்ராக்லேருந்து பாய் பேபிஸ்க்கெல்லாம் ஷர்ட்ஸு, ட்ராக்ஸு, அப்புறம் குட்டி குட்டி ட்ரௌசர்ஸு, இதெல்லாம் நிறைய இருந்தது சம்மருக்கு போடுற மாதிரி. நான் நிறைய பாப்பாவுக்கு வந்து ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்தேன். நான் எடுத்தது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த வீடியோட எண்டில் என்னென்ன வாங்கியிருக்கோன்ட்டு. பாருங்கள், பாப்பா ஒரு இடத்துல நிற்கவே மாட்டார். அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து ஷாப்பில் வேலை செய்கிற அக்கா இருப்பாங்க. அதனால் ரிவர்ஸ் கீர் எடுத்து ஓடி போயிடுவார் மறுபடியும். அங்கே போய் பார்த்தா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆக்சுவலி அவனுக்கு அங்கே வந்து நிறைய கிளாத் இருக்கவே அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலை. அதனால் இங்கே அங்கேன்னு ஓடிக்கிட்டே இருக்கான். ஜாலியாக இருக்கு அவனுக்கு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஐயா நிறைய ட்ரெஸ் இருக்குது, எதை வேணால் எடுத்து விளையாடலாமேன்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஏதோ ஒன்று வித்தியாசமாக மேலே இருக்குது, என்னது அது அப்படின்னு பார்க்குறான் அந்த கிளாத் ஸ்டாண்டை. அப்புறம் அங்கேருந்து ஓடி போயிட்டாப்புல. அவங்க அப்பா வந்து அவனை வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். அந்த கேப்பில் இந்த பேண்ட் அவனுக்கு சரியாக இருக்குமான்னு நான் வச்சு பார்த்துட்டேன். ப்ராப்பராக கரெக்டாக தான் இருந்தது. அது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் என்னென்ன ஷாப்பை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னா, என் ஹஸ்பண்ட் வந்து 2 ஷார்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. அப்புறம் நான் வந்து பாப்பாவுக்கு எடுத்திருந்தேன். வெயிலுக்கு இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் போடலான்ட்டு ஸ்லீவில் நல்லா இருந்தது கிளாத்துமே. அப்புறம் வந்து ஒரு டிஷர்ட் ஒன்று எடுத்திருந்தேன், காலர் வச்ச டிஷர்ட் நல்லா இருந்தது. இது வெளியே எங்கேயாவது போனால் போட்டுட்டு போகலாம், நல்லா அழகாக இருக்குது. அண்ட் இதுக்கு மேட்சாக நான் ஒரு ட்ரௌசரும் எடுத்திருந்தேன். ரெட் கலர் காலர் வச்சுருக்கிறதுனால ரெட் கலர் ட்ரௌசர் ஒன்று எடுத்திருந்தேன், காட்டுறேன் உங்களுக்கு பின்னாடி. அண்ட் ஸ்லீவ் வச்ச இன்னொரு பனியன் ஒன்று எடுத்திருந்தேன் பாப்பாவுக்கு. அதுவுமே வந்து நல்லா இருந்தது கிளாத்து. ஆக்சுவலி கிளாத்து போட்ட பிறகு வந்து இந்த ஸ்வெட் ஆச்சுன்னா அந்த நூல்லாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கிளாத்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள், சைடில் என் பாப்பா குடுகுடுன்னு ஓடி வந்து டொம்முன்னு விழுந்துருச்சு. அப்புறம் இன்னொரு அந்த குட்டி ஷார்ட்ஸ் ட்ரௌசர் ஒன்று எடுத்திருந்தேன் பாப்பாவுக்கு. நிறைய ட்ரௌசர்ஸ் தான் எடுத்தேன் அவனுக்கு. ஆக்சுவலி வெயிலுக்கு வந்து ஃபுல் பேண்ட் போட முடியாது பாப்பாக்குன்றதுனால நிறைய குட்டி குட்டி ட்ரௌசர்ஸ் எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து ஃபுல் பேண்ட் ஒரு 2-3 எடுத்திருப்பேன். நல்லா இருந்தது. ஆக்சுவலி எல்லா கிளாத்துமே வந்து நல்லா அப்படியே சொல்கிறதுனா கிளாத்தோட குவாலிட்டி வைஸ் வந்து நல்லாவே இருந்தது. அந்த ரெட் கலர் காலர் டிஷர்ட்க்கு எடுத்த இந்த ரெட் கலர் ட்ரௌசர் தான். இது எல்லாமே வந்து 1 kg தாங்க. 1 kg 675 or 655 சம்திங். எனக்கு ரேட் சரியாக தெரியல. நான் நெக்ஸ்ட் டைம் போனேன்னா உங்களுக்கு அந்த ரேட் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே 1 kg தான் மொத்தமாக நாங்கள் எடுத்தது. ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி இது ப்ராஃபிட் தான் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா செப்பரேட்டாக வாங்கினாலே நமக்கு அரௌண்ட் வந்து எப்படியும் 1000 கிட்ட வந்துடும். இது எல்லாமே டிஷர்ட்ஸ், ட்ரௌசர்ஸ், அப்புறம் வந்து ஷார்ட்ஸு. ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஷார்ட்ஸே வந்து 200 அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து நான் கேஜி வைஸில் எடுத்ததுனால எனக்கு வந்து
நடுவில் என் பாப்பா வந்து சேரை நகர்த்தி இது அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுப்பாரு. நான் கொடுக்குறது போதாதுன்ட்டு இது எல்லாமே நான் அவனுக்கு எடுத்தது தான். ஃபுல் பேண்ட்டு இதெல்லாம் நல்லா எடுத்திருந்தேன். ஆமாம், இந்த பேண்ட்டுமே பாப்பாவுக்கு தான் எடுத்தேன். எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப 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 குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருந்தது. ஆக்சுவலி ஒர்த்து தான். 675 ரேஞ்சுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்து தான் இந்த கிளாத்ஸ்லாம். நிறைய கிளாத்ஸ் வெரைட்டிஸுமே இருந்தது இதில். நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் நான் எனக்கு ஷாப் பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனேன். பட் எனக்கு எதுவும் அங்கே செட் ஆகலை. நம்ம கொஞ்சம் வந்து சைஸ் பெருசானதுனால நம்ம சைஸ்க்கு எதுவும் இல்லைன்ட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வரும், நாங்கள் எடுத்து வைக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணேன்னா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணது ரொம்ப 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 நல்லா இருந்தது. நான் உங்களுக்கு இந்த கடையோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். குடுவாஞ்சேரி பக்கம் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் போய் இங்கே ஷாப் பண்ணிக்கோங்க. நல்லாவே இருந்தது. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப்